السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وفهما يا فتاة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا والذين أوتوا العلم درجات. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلمة ومسلمة، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்க சொல்லப்பட்ட உடனே மிக சீக்கிரமாக வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த பயானையும் இந்த குத்பாவையும் கேட்கின்றாரோ, தொழுகின்றாரோ, அவர்கள் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற்றுவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லி கொண்டு தான் இருக்கின்றோம். மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், மக்கள் அவர்களுக்கு எப்படி தேவை இருக்கின்றதோ அதன் பிரகாரம்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கள் எப்படி நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், வெறுமன இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று அந்த 2 ரக்காத் தொழுதால் போதும், அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் நாம் பெற்றுவிடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அல்ல. வெறுமன அந்த 2 ரக்காத் தொழுதால் அந்த 2 ரக்காத்துக்குண்டான நன்மை மட்டும்தான் அவர் பெறுவார். ஜும்மாவுடைய அந்த நாட்களில் அனைத்து நன்மையும் பெற வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி தந்திருக்கின்றார்களோ அதன் பிரகாரம் நாம் நடந்தால் மட்டும்தான் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற முடியும். வெறுமன அந்த ஜும்மாவுடைய 2 ரக்காத் தொழுதால் போதும், அந்த வெள்ளிக்கிழமை உண்டான அனைத்து நன்மைகளும் நாம் பெற்றுவிடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அல்ல.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சீக்கிரமாக பாங்கு சொல்லப்பட்ட உடனே சீக்கிரமாக வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த பயானையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ அவர்தான் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற்றுவிட்டார் என்று சொல்லியிருக்கும் கூட. ஆனால் நம்மில் அதை நினைத்து பார்ப்பதில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், இந்த ஜும்மாவுடைய இந்த நன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லோரும் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பின்பற்றி அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும், அதற்குண்டான நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட செய்திகளை ஜும்மாவுடைய தலைப்புக்கு முன்பாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களும் அதற்குண்டான நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஜும்மாவுடைய தினத்தன்று சொல்லித் தருகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது ரமலான் முடிந்து விட்டது. ரமலான் முடிந்து ஷவ்வால் ஆரம்பித்து விட்டது. ஷவ்வால் ஆரம்பித்து இரண்டாவது ஜும்மாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது நாம் பார்க்கப்படக்கூடிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், ரமலான் முடிந்த பிறகு அதுக்கு அடுத்த மாதத்திலிருந்து எல்லா பள்ளிகளிலும் எல்லா மதரசாக்களிலும் மக்தப் மதரசா ஆரம்பிக்கப்படும். நாம் எல்லோருக்கும் தெரியும். மக்தப் மதரசா எதற்காக ஆரம்பிக்கப்படுகிறார்கள், மக்தப் மதரசா எதற்காக சொல்லத் தருகின்றோம் என்று சொன்னால், நம்மில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் பின்வரக்கூடிய காலங்களில் அவர்கள் அதற்குண்டான எல்லா விஷயங்களையும் தெரிந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் எல்லா பள்ளிவாசல்களிலும் மக்தப் மதரசா ஆரம்பிக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுவான், யாலமூன ஃபஸதஅலமூன் யாலமூன வல்லதீன லா யாலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹு தஆலா கேள்வியை கேட்கின்றான். எதற்காக கேள்வி கேட்கிறான் என்று சொன்னால், அப்ப அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு மனிதன் வணக்கசாலியாக இருக்கின்றான். ஒரு மனிதன் வணக்கசாலியாக இருக்கின்றான். எல்லா இபாதத்துகளையும் அவன் செய்து கொண்டு வருகின்றான். அதே ஒரு மனிதன் ஒரு ஆலிமாக இருக்கின்றான், அதாவது அறிந்தவனாக இருக்கின்றான். ஒரு வணக்கசாலி இருக்கின்றான், இன்னொரு மனிதன் தெரிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃபை தெரிந்தவனாக இருக்கின்றான். இந்த வணக்கசாலியை விட இந்த ஆலிமுக்கு அந்தஸ்து உயர்ந்தது. எதனால் உயர்ந்தது? இந்த வணக்கசாலி எல்லா தொழுகைகளையும் செய்கின்றான், எல்லா இபாதத்துகளையும் செய்கின்றான், எல்லா விஷயங்களையும் ஒரு தொழுகை கூட விடுவதில்லை. ஒரு சுன்னத்தான நபிலான வணக்கங்கள் எல்லா வணக்கங்களையும் செய்கின்றான். ஆனால் இவரை விட இவருக்கு அந்தஸ்து உயர்ந்தது. எப்படி உயர்ந்தது என்று சொன்னால், இந்த வணக்கசாலி வெறுமன தொழுகின்றான். எப்படி தொழுகின்றான்? அவனுக்கு அல்ஹம் சூரா தெரியவில்லை, துணை சூரா ஓத தெரியவில்லை, எதுவுமே தெரியவில்லை, ஆனால் தொழுகின்றான். அதே ஒரு மனிதன் அல்ஹம் சூரா தெரிந்து
துணை சூரா தெரிந்து அவன் தொழுகிறான் என்று சொன்னால் இவருக்கும் வித்தியாசம் என்ன? இவர் அறிந்து தொழுகிறார், இவர் அறியாமல் தொழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், ஒரு மனிதன் 1000 ரக்காத் தெரியாமல் தொழுவதை விட, ஒரு மனிதன் 1000 ரக்காத் சூறாக்களை தெரியாமல் தொழுவதை விட, ஒரு மனிதன் ஒரே ஒரு சூறாவை தெரிந்து தொழுகிறான் என்று சொன்னால் இவனை விட இவன்தான் பாக்கியசாலி, இவன்தான் தகுதி மிக்கவன், இவன்தான் அந்தஸ்தில் உயர்ந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், இந்த வணக்கஸ்தாலி, இந்த தொழும் இடம், இந்த அந்தஸ்து எப்படி வந்தது? எப்படி வந்தது என்று சொன்னால், அவன் சிறிய வயதில் அவன் மக்தப் மதரசாவிற்கு சென்றான். அவன் சிறிய வயதில் ஓதுவதற்கு சென்றான். அவன் சிறிய வயதில் அவன் படித்தான். இன்றைக்கு கல்வி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 2 வகையான கல்வி இருக்கின்றது. கல்வி 2 வகையாக இருக்கின்றது. ஒன்று மார்க்க கல்வி, இன்னொன்று உலக கல்வி. இந்த 2 கல்விகளையும் படிக்க வேண்டும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்மில் முக்கியத்துவத்தை எந்த கல்விக்கு நாம் கொடுக்கின்றோம்? முக்கியத்துவத்தை எந்த கல்விக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால், மார்க்க கல்விக்கு கொடுக்கின்றோமா அல்லது உலக கல்விக்கு கொடுக்கின்றோமா என்று சொன்னால், நாம் அதிகமாக கணக்கெடுத்து பார்த்தாலும் கூட, வெளியிலிருந்து பார்த்தாலும் கூட நாம் சொல்ல முடியும், உலக கல்விக்கு தான் அதிகமாக முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து வருகின்றோம். மார்க்க கல்விக்கு 1% தான் கொடுக்கிறோமே தவிர, ஆனால் உலக கல்விக்கு 99% கொடுக்கின்றோம். ஏன் கொடுக்கின்றோம்? மார்க்க கல்விக்கு 1% கொடுக்கின்றோம், உலக கல்விக்கு 99% கொடுக்கின்றோம் என்று சொன்னால், நாம் விளங்கி வைத்திருப்பது இதுதான். மார்க்க கல்வி நாளை மறுமை நாளில் உங்களுக்கு சிபாரிசு செய்யப்படும். மார்க்க கல்வியினால் தன்னுடைய தாய் தந்தைக்கு சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லும். ஆனால் உலக கல்வி இந்த உலகத்தையோடு முடிந்துவிடும். அதற்காக வேண்டி உலக கல்வி படிக்க வேண்டாம் என்று கூறவில்லை. உலக கல்விக்கும் மார்க்க கல்விக்கும் நாம் முக்கியத்துவத்தை எந்த கல்விக்கு கொடுக்கின்றோம்? உலக கல்விக்கு அதிகமாக கொடுப்பதை விட மார்க்க கல்விக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மார்க்க கல்விக்கு கொடுப்பதை விட உலக கல்விக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை, அதிகம் டயத்தை கொடுக்கின்றோம். ஏன், என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம். உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய காரணம் என்ன? இன்றைய காலத்தில், நம்முடைய பின்னால் வரக்கூடிய காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும். நாமும் அப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிச்சலங்களை, வரக்கூடிய காலங்களை, பிள்ளைகளை அவர்களும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், அதிகமாக உயர்த்தப்பட வேண்டும், அதிகமாக அந்தஸ்துகளை உயர்த்த வேண்டும் என்பது ஒரே ஒரு குறிதான். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயமும் இல்லை. அல்லாஹ்வுடைய பயம் இருந்திருந்தால் நாம் இப்படி நினைக்க மாட்டோம். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. ஒரு வலைத்தளங்களில் ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு தாய் தந்தை, அவர்களுக்கு 2 பிள்ளைகள், 2 மகன்கள் இருக்கின்றார்கள். அந்த 2 மகன்களுக்கு உலக கல்வி எந்த அளவிற்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால், 2 பேருமே டாக்டர், 2 பேருமே டாக்டர்களாக ஆக்கிவிட்டார்கள். அந்த தாய் தந்தைக்கு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், சாப்பாடு கொடுக்கின்றார்கள், எல்லாமே கொடுக்கின்றார்கள்.
கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த தாய் தந்தை என்ன செய்கிறார்கள், தன்னுடைய பிள்ளைகள் நல்லா படித்து விட்டார்கள், டாக்டர் ஆகி விட்டார்கள், இதற்கு பிறகு நம்ம இருக்கக்கூடிய சொத்து நம்மளுக்கு எதுக்கு, நம்ம பேர்ல இருக்கக்கூடிய சொத்து நம்மளுக்கு எதற்கு, நம்முடைய பிள்ளைகள் தான் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்களே, நம்முடைய பிள்ளைகள் நம்மளை விட மாட்டுகிறாங்களே, நம்முடைய பிள்ளைகள் எல்லா விஷயத்திலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்களே நினைத்து அந்த தாய் தந்தை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அனைத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து விட்டார்கள். இஸ்லாம் சொல்லி தருகிற சட்டத்திட்டம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய தாய் தந்தை அவர்கள் பேர் இருக்கும் போது தான் மௌத்தாவதற்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எழுதி தர வேண்டாம் இஸ்லாம் சொல்லி தருகிறது. இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது, தன்னுடைய தாய் தந்தை இருக்கும் போது தன்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை இவர்கள் இறப்பதற்கு முன்பாக எழுதி தர வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஆனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள், தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு சாதகமாக இருக்கின்றார்களே, தன்னுடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்துக் கொள்கிறார்களே, நம்ம பேரில் இருக்கக்கூடிய சொத்து நம்மளை எதுக்கு, ஆகையினால நாம் என்ன செய்து விடுவோம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து விடுவோம் என்று நினைத்து அந்த தாய் தந்தை என்ன செய்கிறார்கள், தன் மேல் இருக்கக்கூடிய சொத்துக்களை அனைத்து சொத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து விடுகிறார்கள். எழுதி கொடுத்த பிறகு ஒரு மாதம் 2 மாதம் பார்க்கிறார்கள் அந்த தாய் தந்தை. அதற்கு பிறகு தான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தையை வெளியே துரத்துகிறார்கள். இது வலைத்தளங்களில் வந்த ஒரு விஷயம். வலைத்தளங்களில் இப்படிப்பட்ட செய்திகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தன்னுடைய தாய் தந்தை அவர்கள் தன் மேல் இருக்கக்கூடிய சொத்துக்களை அனைத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து விடுகிறார்கள். அது எப்போது கொடுத்தார்களோ அதற்கு பிறகு தன்னுடைய தாய் தந்தையை வெளியே துரத்துகிறார்கள். ஏன் அவல நிலை, எதற்காக இப்படி நடந்தது? அப்ப என்ன காரணம்? உலக கல்வி இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். மார்க்க கல்வி அந்த பிள்ளைகளுடைய மார்க்க கல்வி கொடுத்திருந்தால் இந்த நிலைமைக்கு அவர்கள் ஆளாகி விடுவார்களா? அவர்களுடைய உள்ளத்தில் மார்க்க கல்வி கொடுக்கவில்லை. மார்க்க கல்வி கொடுத்திருந்தால் அல்லாஹ்வுடைய பயம் இருந்திருக்கும். தன்னுடைய தாய் தந்தையை வெளியே துரத்தக்கூடாது, தன்னுடைய தாய் தந்தையை நல்லா பார்த்துக்கணும் என்றெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் அதிகமாக ஒரு அல்லாஹ்வுடைய ஆசை வந்திருக்கும். அவர்களுடைய உள்ளத்தில் மார்க்க கல்வி கொஞ்சம் கூட இல்லை. ஆகையினால் அந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள், தன்னுடைய தாய் தந்தை உலக கல்வி அதாவது டாக்டராக படித்து வைத்தார்கள். உலக கல்வியில் டாக்டராக படிக்க வைத்து அதற்கு பிறகு அவர்கள் என்ன தப்பு செய்தார்கள், தன் மேல் இருக்கக்கூடிய சொத்துக்களை அனைத்தையும் அவர்கள் பேர் மாற்றிவிட்டார்கள். அதை மாற்றி கொஞ்ச நாளிலே தன்னுடைய தாய் தந்தையை வெளியே துரத்துகிறார்கள். ஏன் அவல நிலை? அவர்களுடைய உள்ளத்தில் மார்க்க கல்வி இல்லை என்று தான் சொல்ல முடியும். அதற்காகத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், மார்க்க கல்வி இந்த சிறிய வயதில் அவர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். இந்த சிறிய வயதில் அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டப்பட வேண்டும். இதைத்தான் எல்லா பள்ளிவாசலிலும் உலமாக்கள் பயான் செய்கிறார்கள் என்று சொன்னால் சும்மா வெறுமென செய்யவில்லை. அந்த பிள்ளைகள் மக்தப் மதரசாவிற்கு அனுப்பப்பட வேண்டும். இந்த வயதில் ஓதவில்லை என்று சொன்னால் தன்னுடைய கடந்த வயதில் 40 வயதில் ஓத முடியுமா? ஓத முடியும், நினைத்தால் ஓத முடியும், அது வேற விஷயம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு மக்தப் மதரசாவிற்கு அனுப்பப்பட வேண்டும். உலக கல்விக்காக நாம் எவ்வளவு செலவு செய்கின்றோம், லட்சக்கணக்கில் செலவு செய்கின்றோம். தன்னுடைய பிள்ளை காலையில் எழுப்பி பல்விளக்கி ட்ரெஸ் அனுப்பி குளிக்க
என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்துவிட்டு தன்னுடைய பிள்ளைக்கு உலக கல்விக்கு எந்த அளவிற்கு அனுப்புகின்றோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய காசுகளை செலவு செய்து அனுப்புகின்றோம். ஆனால் மார்க்க கல்விக்கு அனுப்புகிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளை எப்படி அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய முகத்தை கூட கல்வி அனுப்பவில்லை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு மக்தப் மதரசாக்கு அனுப்புகிறார்கள். எப்படி அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய முகத்தில் அப்படியே ஜொல்லு இருக்கின்றது, அந்த அளவிற்கு அனுப்புகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பழமொழியை சொல்வார்கள். யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு கல்வி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பழமொழியாக சொல்வார்கள். அப்ப மார்க்க கல்வி வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒழுக்கம் என்பது வேண்டும். இந்த ஒழுக்கமும் மார்க்க கல்வியும் எதில் வரும் என்று சொன்னால் உலக கல்வியில் அல்ல. உலக கல்வியில் தன்னுடைய படிப்புக்குண்டான எல்லா விஷயங்களும் சொல்வார்கள். ஆனால் செயலில் வருமா என்று சொன்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. அவர்கள் சார்களை பொறுத்து. ஆனால் மார்க்க கல்வி அப்படி அல்ல. நீங்கள் மார்க்க கல்வியில் உள்ள வந்துவிட்டாலே அதன் கூட உங்களுக்கு ஒழுக்கமும் வரும், மார்க்க கல்வியும் வந்துவிடும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? மார்க்க கல்விக்காக அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு மக்தப் மதரசாவிற்கு அனுப்பப்பட வேண்டும். நாளை மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், நாளை மறுமை நாளில் தன்னுடைய தாய் தந்தை சொர்க்கத்திற்கு கிட்ட சென்று விடுவார்கள். அப்படி சென்றவுடனே தன்னுடைய பிள்ளை பார்ப்பான். அல்லாஹ்விடத்தில் முறையிடுவான், யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தை எங்க கொண்டு செல்கிறீர்கள்? அல்லாஹ் சொல்வான், உன்னுடைய தாய் தந்தை நல் அமல்கள் செய்தான், ஆகையினால சொர்க்கத்துக்கு ஈட்டு செல்கின்றேன் என்று சொல்வான். அப்போது தன்னுடைய பிள்ளை சொல்வான், யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையை சொர்க்கத்துக்கு ஈட்டு செல்லாதே. தன்னுடைய தாய் தந்தையை தன்னுடைய பிள்ளை இங்கே வளர்க்கக்கூடிய பாசம் எந்த அளவிற்கு நாம் பாசம் தந்து வளர்க்கின்றோமோ அந்த பிள்ளை சொல்வான் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையை சொர்க்கத்திற்கு அனுப்பாதே. அப்போது அல்லாஹ் கேட்பான், ஏன் அனுப்பக்கூடாது? அப்ப அந்த பிள்ளை சொல்லும், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னுடைய தாய் தந்தை நான் கேட்பதையெல்லாம் கொடுத்தார்கள். என்னுடைய தாய் தந்தை நான் எதையெல்லாம் கேட்டனோ அத்தனையும் கொடுத்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மறந்து விட்டார்கள். அதுதான் மார்க்க கல்வி என்னை போதிப்பதற்கு அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆகையினால எனக்கு மார்க்க கல்வி இல்லை என்று எனக்கு நரகத்தை நீ அனுப்புவ, அந்த நரகத்தை என்னுடைய தாய் தந்தைக்கு அனுப்பி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை எனக்கு கொடுப்பாயாக என்று நாம் பெற்றெடுத்த பிள்ளை நம்மவர்களுக்கு சாட்சியாக இருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் மக்தப் மதரசாவிற்கு அனுப்பப்பட வேண்டும். மார்க்க கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு போதித்து தர வேண்டும். அந்த மார்க்க கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டினால் நாளை மறுமை நாளில் நம்முடைய பிள்ளைகள் நம்மவர்களுக்கு சிபாரிசு செய்யும். யா அல்லாஹ், இந்த தாய் தந்தை எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கும் போது மார்க்க கல்வியை கொடுத்தார்கள். எந்த தாய் தந்தை நரகத்திற்கு என்று எழுதப்பட்டிருக்குமோ அந்த நரகத்தை, அந்த தாய் தந்தையை நாளை மறுமை நாளில் இந்த பிள்ளைகள் தான் சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்லும். எதனால் இழுத்துச் செல்லும்? மார்க்க கல்வி கொடுப்பதினால் அந்த பிள்ளைகள் அவர் சிபாரிசு செய்வார்கள், சாட்சியாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயங்களை இந்த உலகத்தில் உங்களுக்கு சதக்கத்துல் ஜாரியா நீங்கள் செய்துவே ஆக வேண்டும். அதில்
இரண்டாவது சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு நீங்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தை உங்களுக்கு எதிராக துவா செய்ய வேண்டும், உங்களுக்கு சாதகமாக துவா செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் கற்றுத்தரக்கூடிய மார்க்க கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு போதித்து தந்தால் நாளை நீங்கள் மௌத்தானாலும் கூட உங்களுக்கு துவா செய்யக்கூடிய இந்த குழந்தையாக மாறும் என்று எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி அதிகமாக போதித்து அந்த பிள்ளைகள் நம்மவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் நம்மவர்களுக்கு சாதகமாக துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.